Hello friends, welcome to our channel. ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ இது. நேத்து வந்து TN செட் மேத்தமேட்டிக்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு போல் கொடுத்திருந்தோம், லிங்க் கொடுத்திருந்தோம். நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணிருந்தீங்க. Thank you very much. அந்த போலோட ரிசல்ட் என்ன அப்படிங்கறது தான் இது சொல்ல போறேன். ஒரு அப்ராக்ஸிமேட்டா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறதையும் ஓரளவுக்கு கெஸ் தான் பண்ண போறேன். நீங்களும் கெஸ் பண்ணிக்கலாம் என்னோட டேட்டா வச்சு. நான் என்னோட டேட்டா வச்சு கெஸ் பண்ற மாதிரி இந்த டேட்டா வச்சு நீங்களும் கெஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கிடைச்ச டோட்டல் டேட்டாவையும் உங்ககிட்ட டிஸ்ப்ளே பண்ண போறேன். சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உடனே கிடைக்கும். இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே நான் என்னுடைய டெலிகிராம் குரூப்ல போட்டிருக்கேன். இன்னும் ட்ராக்ஷன் அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு அப்ளை பண்றவங்களாம் அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கான கம்ப்ளீட் கிளாஸஸ் ஆன்லைன் மோட்ல கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து அதனுடைய டெமோ வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்க்கலன்னா கீழே லிங்க் இருக்கு, கட்டாயம் போய் பாருங்க. சேனல் உள்ள போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். பிளேலிஸ்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி, காலேஜ் டிஆர்பிக்கான ஆன்லைன் கோச்சிங்ல ஜாயின் பண்ணனா பண்ணிக்கோங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்ணனா பண்ணிக்கலாம். இல்ல ஸ்டடி மெட்டீரியலை வாங்கி நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ண போறீங்கனாலும் பண்ணிக்கலாம். எதுனாலும் உங்க சாய்ஸ் தான். இது வந்து 3 டேபிளா கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா டோட்டல் போல், டோட்டலா போல எவ்வளவு பர்சன்டேஜ் அட்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓசில 2% அட்டன் பண்ணிருக்காங்க, பிசில 48.4% அட்டன் பண்ணிருக்காங்க, பிசிஎம்ல 5% அட்டன் பண்ணிருக்காங்க. இதுல பிசில வந்து பிசியும் பிசி விமானம் சேர்த்தே தான் கொடுத்துருக்கேன். எல்லாத்துலயும் எம்பிசினா எம்பிசி விமானம் சேர்த்து கொடுத்துருக்கேன். பிசிஎம்ல 5%, எம்பிசில 30.6%, எஸ்சில வந்து 13%, பிடபிள்யூடில 1.7%. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. 2 பேர் மட்டும்தான் என்னுடைய போல எஸ்டில அட்டன் பண்ணிருக்காங்க. பிடபிள்யூடிலையும் போல அட்டன் பண்ண உங்களுடைய கவுண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். இதுல வந்து இவ்வளவு பேர் போல வந்து என்னென்ன கம்யூனிட்டியில எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறத நான் இந்த டேபிள்ல சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்த டேபிள்ல பாத்தீங்கன்னா நான் வந்து மார்க்கை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருந்தேன். லெஸ் தேன் 100ல இருந்து கிரேட்டர் தேன் 100 வரைக்கும் மார்க்ஸ் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 100 வந்து 2.3% கொடுத்திருந்தாங்க. 2.3%. ஃபர்ஸ்ட் மார்க் ஹையஸ்ட் மார்க் வந்து 228 ஏதோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்துச்சு. இதுல 2.3% ஆட்கள் தான் எபோவ் 200 எடுத்திருந்தாங்க. 190 to 200 வந்து 5.2% எடுத்திருக்காங்க. அப்ப ஓசி கட் ஆஃப் பாத்தீங்கன்னா இந்த 7.5% ஆட்கள் ஓசி கட் ஆஃப்ல வந்துருவாங்க. ஓசி கட் ஆஃப்ல இந்த 7.5% 190ல இருந்து எபோவ் 200 வரைக்கும் நம்ம ஓசி கட் ஆஃப் குள்ள வந்துருவாங்க. 180 to 190 7.6% எடுத்திருந்தாங்க. 170% சொல்லும் போது 100க்கு எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, அப்ப எத்தனை பேர் எழுதியிருக்காங்க எக்ஸாம், அப்ப டோட்டலா எவ்வளவு பேர் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்குங்கிறதுனால எல்லாத்தையுமே பர்சன்டேஜ்லயே கொடுத்துருக்கேன். 170 to 180% மார்க்ஸ் வந்து 11.7% எடுத்திருக்காங்க. தென் 160 to 170 16.6. இதான் ஹையஸ்ட் ஸ்கோர் பாருங்க. இதான் 150ல இருந்து 170 வரைக்கும், 150ல இருந்து 170 வரைக்கும் கிட்டத்தட்ட 33% இருக்காங்க. 33% ஆட்கள் வந்து, அதாவது 1/3 எழுதுனதுல 1/3 ஆட்கள் வந்து 150ல இருந்து 170 மார்க்ஸ்ல இருக்காங்க. சரிதானா? அப்போ 140 to 150 வந்து 11.1%, 130 to 140 வந்து 10.2%, 120 to 130 வந்து 9%, 100 to 110 4.5%, லெஸ் தேன் 100ல 1.2% ஆட்கள் இருக்காங்க. இவ்வளவு நம்ம போல் கொடுத்ததுல நம்மளுடைய ஸ்கோர், ஓவரால் ஸ்கோர் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஐடியாவா இருக்கும். இப்ப நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் தான் இருக்கு. ஓரளவுக்கு கெஸ் பண்ணி நான் சொல்றேன். அது ரொம்ப அப்ராக்சிமேட்டட், ஹைலி அப்ராக்சிமேட்டட் தான்.
எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டாவது இப்ப கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா எத்தனை பேர் கரெக்டான டேட்டாவை அப்லோட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் சும்மானாலே எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அப்லோட் பண்ணியிருக்க மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஒருவேளை எல்லாருமே ரொம்ப ரியலா ரொம்ப கரெக்டா ஆனஸ்டா உங்களுடைய மார்க்கை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓசி வந்து 190 பிளஸ் வரும். ஓசி 190 பிளஸ் வந்து 8% ஆட்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய பாசிங் பர்சன்டேஜ் 6 to 10 இருக்கும்னு நான் சொன்னேன். நேற்று என்கிட்ட ஒருத்தர் 6% தான் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸாக்டா சொன்னாரு. சொல்ல முடியாது, எதுவுமே வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியாது. நம்ம 6 to 8% அப்படிங்கும்போது 190 பிளஸ்ல 190 பிளஸ்னா 190 அப்புறம் 200 above வரைக்கும் மேக்சிமம் வரைக்கும் அது வந்து 8% ஆட்கள் எடுத்திருக்காங்க. பிசியில வந்து 170ல இருந்து 190 வரைக்கும் கட் ஆஃப் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 190 180ல இருந்து 180க்கு மேல அந்த மாதிரி தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து 8% எடுத்திருக்காங்க. நம்ம இந்த டேட்டால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிசியில தான் ஆட்கள் ரொம்ப அதிகம். 48.4% பிசிக்கு ஏறக்குறைய 50% ஆட்கள் பிசி தான். ஏன்னா நம்மளுக்கு பிசியில தான் ஏகப்பட்ட கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அதுலதான் அதிகம் பேர் இருக்காங்க. அதே மாதிரி மார்க்கும் பாத்தீங்கன்னா 170ல இருந்து 190 வரைக்கும் எடுத்தவங்க வந்து 8% இருக்காங்க. அதே மாதிரி பிசிஎம்ல வந்து பிசிஎம் நம்மளுக்கு பிசிஎம் வந்து எத்தனை பேர் இது பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5% ஆட்கள் தான் அதுல போல்ல அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அதுல மார்க் பாத்தீங்கன்னா அவங்களோட மார்க் பிசிஎம்மோட மார்க் பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு கட் ஆஃப் வந்து பிக்ஸ் பண்றதே கஷ்டம். 104ல இருந்து 185 வரைக்கும் எல்லா கேட்டகரியிலையும் எல்லா மார்க் இதுலயும் ஆட்கள் இருக்காங்க. 7% ஆட்கள் எதுல இருந்து 104ல இருந்து 185 வரைக்கும் இருக்காங்க பிசிஎம்ல. அது மாதிரி எம்பிசி வந்து 150 to 170 கட் ஆஃப் வரும் அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். அதுல 18% ஆட்கள் இருக்காங்க. அதனால எம்பிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான். கட் ஆஃப் கூடுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். 180 170 வரைக்கும் வரும். 170 to 180 வந்தாலும் நம்ம ஆச்சரியப்படக்கூடாது. 170 to 180 கூட பிசியில எம்பிசியில வரலாம். ஏன்னா எம்பிசி பாத்தீங்கன்னா 30.6% நம்மளுக்கு அட்டென்ட் பண்ணிருக்கு, போல் அட்டென்ட் பண்ணிருக்காங்க. அந்த போல் அட்டென்ட் பண்ணதுலயும் எம்பிசியில நிறைய பேர் நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. 188 185 எல்லாம் நிறைய வாங்கியிருக்காங்க. அதனால ரொம்ப ரிஸ்கான இடம் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிசிக்கு கட் ஆஃப் இந்த தடவை பிசில இருந்து ஒரு 5 மார்க் வேணா குறைஞ்சா அதிகம். பிசில இருந்து 5ல இருந்து ஒரு 10 மார்க் குறையும். யூஸ்வலாவே நம்மளுடைய கட் ஆஃப் பழைய கட் ஆஃப் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓசி கட் ஆஃப் என்ன பிக்ஸ் ஆகுதோ அதுல இருந்து 10 மார்க் குறைய பிசி இருக்கும், அதுல இருந்து ஒரு 10 மார்க் குறைய எம்பிசி இருக்கும், அதுல இருந்து ஒரு 10 மார்க் குறைஞ்சு எஸ்சி இருக்கும். எஸ்டி வந்து கிட்டத்தட்ட அட்டென்ட் பண்ணாலே கிடைச்சிரும் அப்படிங்கிற லெவல்ல தான் பழைய லெவல்ல இருந்திருக்கு. இந்த தடவையும் நம்மள்ட்ட எஸ்டி எத்தனை பேர் போல் அட்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னா வெறும் 2 பேர் தான் எஸ்டியில போல் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேருக்குமே வாய்ப்பு இருக்கும், கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால எஸ்சி பாத்தீங்கன்னா 135 பிளஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். 9% 135 பிளஸ் எடுத்திருக்காங்க. எம்பிசி தான் ரொம்ப ஹெவியான ஒரு காம்படிஷன் மாதிரி எனக்கு தோணுது. 150 to 170 வந்து 18% எடுத்திருக்காங்க. 188 எல்லாம் எடுத்தவங்க எல்லாம் வந்து இருக்கும்போது இந்த கட் ஆஃப் வந்து இன்னும் கூடுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். 130 எஸ்டியை பொறுத்த வரைக்கும் எழுதினவங்க எல்லாருக்குமே கிடைக்கும். பிடபிள்யூடிலையும் நம்மளுக்கு போல் அட்டென்ட் பண்ணவங்களுடைய கவுண்ட் ரொம்ப குறைய, என்னால அந்த பிடபிள்யூடியோட கட் ஆஃப் என்ன இருக்கும்னு என்னால கெஸ் பண்ணவே முடியல. 112ல இருந்து 158 வரைக்கும் மார்க் எடுத்திருக்காங்க. 112ல இருந்து நம்ம கிட்ட போல் அட்டென்ட் பண்ணவங்க 112ல இருந்து 158 வரைக்கும் ஸ்கோர் எடுத்திருக்காங்க. எக்ஸ்பெக்ட் இப்போ வந்து 6% தான் பாஸ் பண்ணி விட்றாங்க. அப்படிங்கும் போது ஓசியை பொறுத்த வரைக்கும் 190 பிளஸ்ங்கிறதுல மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மற்றதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். நம்மளுடைய போல ரொம்ப ஆனஸ்டா அப்ளை பண்ணி ஆனஸ்டா வந்து எல்லாரும் போல அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கட் ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது முழுக்க முழுக்க என்னுடைய அசம்ஷன் தான். இது இந்த டேட்டா வந்து ரொம்ப எக்ஸாக்டா நான் கொடுத்த போல்ல இருந்து நான் கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா. நான் நேற்று ஒரு டேட்டா போல் கொடுத்திருந்தேன் பார்த்தீங்களா, அதுல வந்து அவுட்புட் இது. இந்த டேட்டால வந்து எந்த மாற்றமும் இல்லை.
இதை வச்சு நீங்க கட் ஆஃப் உங்களுடைய விருப்பப்படி நீங்க கெஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். மற்றபடி OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய எல்லா சோஷியல் மீடியாலையும் என்னை ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். டெய்லி ஷார்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்க, எழுதி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் நம்ம தொடர்ந்து கிளாஸஸ் போட்டுட்டே இருக்கோம். ஏப்ரல் 1ஆம் தேதி ஃப்ரெஷ் பேட்ச் ஆரம்பிக்கிறேன். CSIR நெட்டு, கேட்டு, IIT JAM, PGTRB 4 பேருக்குமே ஏப்ரல் 1ஆம் தேதி ஃப்ரெஷ் பேட்ச் ஆரம்பிக்கிறேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் TRBக்கு ஆல்ரெடி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் தொடர்ந்து செட் ரிசல்ட் வந்த உடனே இன்னும் அடுத்தடுத்து கிளாஸஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ண வில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னால என்னுடைய கிளாஸஸ் எல்லாம் பிளேலிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. முழுக்க இந்த டேட்டா இந்த ஃபைனல் கட் ஆஃப் முழுக்க மாறுதலுக்கு உட்பட்டது தான். +or-5 குறையலாம், எப்படி வேணா இருக்கலாம். நான் என்னுடைய டேட்டால என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை வச்சு டென்ஷன்லாம் ஆக வேண்டாம். இதுக்காக ஒரே பண்றதோ டென்ஷன் ஆகுறதோ நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நினைக்கிறதோ எதுவுமே வேண்டாம். ரிலாக்ஸ்டா இருங்க. நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும், இறைவன் அதுக்கான பரிசை நம்மளுக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான ஒரு மனநிலையோட இருங்க. as soon as possible நம்மளுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிரும். ஏப்ரல் 1st வீக்ல ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதனால ப்ளீஸ் ஒருவேளை இதுல கிடைக்கிற அப்படிங்கிறது மாதிரி இருந்ததுனாலும் ஒண்ணுமே ஒரி பண்ணாதீங்க. இது கிடைக்கலன்னா அடுத்த முறை இதை விட ரொம்ப பெட்டரா நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக சோர்ந்து போக வேண்டாம். ரெண்டாவது ரிசல்ட் வரல, ரிசல்ட் வந்ததுக்கு பிறகுதான் எதுவுமே முடிவாகும். அதனால கிடைக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தா கூட ஒரே பண்ண வேண்டாம். இதை விட பெட்டரா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுங்க.